மேம் இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு கரெக்டான சாய்ஸா மேம்? எஸ் அண்ட் நோ. பிக் பிஸ்னஸஸ்க்கு ஃப்ரான்ச்சைசி இஸ் அ ரைட் சாய்ஸ். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நாலேஜ், நெட்வொர்க் அண்ட் கெப்பாசிட்டி, அதாவது ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் ரீட்டைல் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இந்த எதுவுமே இருக்காது. இது இல்லாமல் முக்கியமான விஷயம், ஒரு பிஸ்னஸை வர்ற சேலஞ்ச், ரிஸ்க் எல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற அனுபவமும் இவங்களுக்கு கிடையாது. மோரோவர் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸில் உங்களுக்கு காஸ்ட்டுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க, ஆனால் ப்ராஃபிட்டில் மட்டும் பங்கு கேட்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 1 lakh மாதம் பில் பண்ணுறீங்க, 80,000 rupees உங்கள் காஸ்ட்டாகவே இருக்கும். இது மொத்தமாக நீங்கள் தான் பேர் பண்ணணும். ஒரு 20,000 rupees ப்ராஃபிட் வருது இல்லையா, அதில் 70% நீங்கள் அவங்களுக்கு கட்டணும். உங்களுக்கு எஞ்சுறது என்னவோ 6,000 ரூபாய் தான் எஞ்சும். மல்டிபிள் அவுட்லெட்ஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு தான் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் இஸ் ப்ராஃபிட்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் 2000க்கும் மேற்பட்ட KFC அண்ட் பீட்சா ஹட் ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட்ஸை நடத்துறது தேவியானி ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஓகே. அவங்க எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படிங்கிற பேசிஸில் தான் இந்த மாதிரி அதிக லாபம் பார்க்க முடியும். 1-2 அவுட்லெட்லாம் நடத்தினா நமக்கு அது ஆதாயமாகவே இருக்காது.